டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நம் விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்கள். காவிரி பிரச்சனை தேர்வதற்காக இன்னைக்கு போராட்டம் இருக்கும், உண்ணாவிரதம் இருக்கிறோம். இதை இல்லாமல் யதார்த்தமாக அதை தீர்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக காவிரி சிக்கலை தீர்ப்பது என்பதற்கு கர்நாடகா அவர்கள் மாநிலத்திலேயே பிறந்து பொதுத்துறையிலேயே தலைமை என்ஜினியராக இருந்தவர், பிடபிள்யூடியிலேயே இரிகேஷன் அதிலேயே இருந்தவர், அவரே ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த காவிரி ஊற்றெடுக்கிற முதல் இடம் இருக்கிறதே, அது ஒரு மலையிலிருந்து ஊற்றாக காவிரி, அங்கிருந்து குடகு, அதிலிருந்து கிளம்பி சிறு நதியாக வந்து பிறகு பெருநதியாக கீழே வந்து ஓடி வருகிறது. ஆனால் கர்நாடக மாநிலத்தை தாண்டி நமக்கு வருகிற ஓட்டம் என்பது மிக குறுகிய காலம், குறுகிய ஓட்டம். பிறகு நாம் அதனை நீர்த்தேக்கமாக வைத்து தமிழ்நாட்டில் பாய்ச்சி தண்ணீர் பயிரிட்டு வருகிறோம். எனவே இரண்டு பேரும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இது காலகாலமாக இருந்து வந்திருக்கிறது. இயற்கை படைத்தது, மனிதன் செய்தது அல்ல, மனிதன் உற்பத்தி செய்தது அல்ல, இயற்கை கொடுத்தது. இப்பொழுது ஒரு சுதந்திரம் பெற்ற பிறகு அவர்கள் சில அணைகளை அங்கேயே கட்டி அதை திருப்பி தங்களுக்கு பயிரிட வேண்டும் நினைக்கிறார்கள். தவறு இல்லை, அவர்களும் வாழ வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். ஆனால் இருக்கிற தண்ணீரை காலங்காலமாக பயிரிட்டு வந்ததை இருவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்வதுதான் முறை. அதற்காகத்தான் ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அது ஒரு திட்டத்தையே கொடுத்திருக்கு. இந்த மாதம் இவ்வளவு தண்ணீர் அளக்க வேண்டும், இவ்வளவு விட வேண்டும் என்று. ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு விட்டு பூட்டு போட்டு வைத்துக் கொண்டால் இது சரியல்ல. அப்புறம் நீதிமன்றம் சொன்னாலும் நான் நிறைவேற்ற முடியாது, எனக்கு தண்ணீர் இல்லை என்று கையை விரித்தால் இது ஏற்றுக்கொள்ள முடியும். இது ரெண்டு பேருக்கும் இரு சகோதரர்களுக்கு இடையில் இருக்கிற தகராறு. எனவே இந்த காவிரி தண்ணீரிலும் அது நீடிக்கிறது. இதை பேசித்தான் தீர்க்க வேண்டும். இன்னொரு வழி இருக்கிறது, ரெண்டு வழிகள் இருக்கிறது இதை தீர்ப்பதற்கு. அது மத்திய அரசு துணிச்சலோடு இருக்குமானால் 2 வருடங்களுக்குள்ளாக தீர்த்து விடலாம். 2 வருடங்கள் போதும், அல்லது சில மாதங்கள் கூட போதும். இன்று உள்ள தொழில்நுட்ப வசதியால் ஒன்று தென்னக நதிகளை இணைக்கிற திட்டம். இந்தியா முழுமையில் உள்ள நீரியல் வல்லுநர்கள் நம்முடைய கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாநாடு கூட்டி தெளிவாக சொல்லி வரைபடம் போட்டே காட்டினார். இது நிறைவேற்றப்படக்கூடிய திட்டம், நல்ல திட்டம், இதனால் நாட்டுக்கே நல்லது. சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் கடைசி தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு மட்டும் இதற்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டால் இதற்குரிய நிதியை நாங்கள் உலக வங்கியிலும் அல்லது இந்த நிலத்தை பயிரிடப் போகிறவரிடம் வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் தயார், ஒப்புதல் மட்டும் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றமும் இந்த நம்முடைய மத்திய அரசாங்கத்தை அதை நிறைவேற்று என்று சொல்லி இருக்கிறது. வாய்தா வாங்கி கொண்டே இருக்கிறார் நம்முடைய பிரதம மந்திரி. செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லது முடியாது என்று சொல்ல வேண்டும், இரண்டும் சொல்ல மாட்டார். நீங்கள் அதற்காக பல இயக்கங்களை 30 வருடங்களாக நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய குறை இருக்கிறது. நல்ல திட்டங்களுக்காக நாங்கள் கன்னியாகுமரிந்து சென்னை வரை நடந்து வந்தாலும் எவனோ பைத்தியக்காரன் நடந்து போகிறான் என்று நினைத்து இவர்கள் காவடி எடுத்து பழனி போய்கொண்டே இருக்கிறார். இவர்களை என்ன செய்வது? விவசாயிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பலம். ஆனால் விவசாயிகளுக்கான பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னை போல எதையுமே ஈடுபடுறது காரணத்தினால தான் இது தேய்மானத்திற்கு வருதுங்கிறது கூட எடுத்துக்கலாமா? இல்லை. பொதுவாக விவசாயிகளை ஒரு சங்கத்தில் ஒரு கட்சியில் திரட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு தொழிற்சாலையில் பழி செய்கிறவர்களை திரட்டலாம், ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் கூடுவார்கள். அவர்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டு விட்டார்கள். விவசாயிகள் அப்படி அல்ல. அவர் 4 ஏக்கர், இவர் 3 ஏக்கர், அவர் 9 ஏக்கர் என்றால் அவர் வரப்பை தாண்டி இவர் வரமாட்டார், இவர் வரப்பை தாண்டி வரமாட்டார். இன்னும் சில சமயங்களில் கிராமப்புறத்து விவசாயியிடம் நீங்கள் பேசி பார்த்தால் தெரியும். அவரோடு நீங்கள் உட்கார்ந்து அவருடைய வீட்டில் குடிசையில் ஒரு கட்டில் உட்கார்ந்து பேசுகிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு ஒரு அரை மணி நேரம் பேசினார். அவருடைய முதல் விரோதி உலகத்திலேயே அந்த பக்கத்து தோட்டத்துக்காரனாக தான் இருப்பான். அவன் ஆடு என் தோட்டத்துக்குள்ளே வந்து விட்டது, என் வரப்பில் அவன் மாடு புல் மேய்ந்தது, வரப்பு தாண்டியது, அவன்தான் முதல் விரோதி. உலக ஏகாதிபத்தியம், பெரிய மோசடிக்காரர்கள், ஒரு மோசடியிலே 1 லட்சம் கோடியை கொள்ளையடித்தவர், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. 2வது, இயற்கையை நம்பி வாழ்கிறவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த இயற்கை ஒரு 2 விதமான குணமுடையது. ஒன்று, அது பச்சையாக வளர்கிற போது அவர்களுக்கு அதீத நம்பிக்கையை கொடுக்கும், மகிழ்ச்சியும் கொடுக்கும். எனவே விவசாயிகளை பார்த்தால் அது இவனுக்கு உடம்பு எப்படி இருக்கிறதோ தெரியாது, அந்த பயிர் பச்சையாக வளருவது, அது பூப்பது, அது காய்க்கப் போகிறது என்றால் அதை பார்த்தே கனவு காண்பான். அது விளைவதற்கு முன்பு இவனாக கணக்கு போடுகிற போது இவன் விருப்பப்படியெல்லாம் கணக்கு போட்டுவான். இவ்வளவு பருத்தி வரும், முதல்ல என் மனைவிக்கு நகை வாங்குவேன், வீடு கட்டுவேன் என்று கற்பான். புழு விழுந்து செத்துக்கும், பூச்சி அடித்து விளையாமல் போய்விடும், அது திடீர் மழை பெய்து எல்லாம் கெட்டு போய்விடும்.
இப்படி ஏதோ இயற்கையின் விதி. மருந்தும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, போட்டதும் போகும், கடன் வாங்கி நட்டதுக்கு வட்டி கட்டவும் முடியாது. இதன் காரணமாகத்தான் மராத்திய மாநிலத்தில் விதர்பாவில் 2.25 லட்சம் விவசாயிகள் 2,75,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? உலகப் போரில் குண்டு விழுந்து கூட இத்தனை பேர் சாக மாட்டார். இதுதான் இந்திய விவசாயத்தில் உள்ள சிக்கல். விவசாயிகள் விழிப்பு பெற வேண்டும். சிறு சிறு நிலங்களில் இருந்து அவர்களது குடும்பங்கள் இன்றைய விலையேற்ற காலங்களில் அவர்களுக்கு நியாயமான விலையும் கிடைக்காது. நன்கு விளைந்தால் உடனே உங்கள் டிவியிலேயே காட்டி விடுவீர்கள், தக்காளி பழம் ஏராளமாக விளைந்திருக்கிறது, எனவே கிலோ 1 ரூபாய் என்று குறைந்தது. அவன் தூக்கி வருகிற கூலிக்கு கூட பணம் கிடைக்காது, சாலையோரம் கொட்டி விட்டு போவான். இந்த கூத்தெல்லாம் நடக்கும். சில சமயம் விளைவித்த கரும்புக்கு தீ வைப்பார். இப்பொழுது வைக்கப் போகிறார்கள், ஏனென்றால் தண்ணீர் இல்லை. இது ஒரு சிக்கலான பிரச்சனை. இவைகளையெல்லாம் தீர்க்க வேண்டும். அந்த தென்னக நதிகளை இணைக்கிற தீர்க்கு நீர்ப்பாசனம் உறுதி செய்தால் விவசாயத்துறையிலே மாற்றம் கட்டாயம் வரும். பிறகு நில உறவுகளிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலுக்கு வர பயப்படுவது ஏன்? பயப்படுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் அதை அவ்வளவாக விரும்பவில்லை. ஏனென்றால் எதற்காக இன்று அரசியல் சேர்வது? அடுத்து அரசியலில் சேர்ந்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம், மந்திரியாகலாம் என்ற ஆசையை தவிர அவர்களுக்கு வேறு என்ன லட்சியம் உணரை காட்டும்? இந்தியா சுதந்திரத்துக்கு போராடிய பொழுது சொன்னார்கள், அந்நியர்கள் அகற்றப்பட வேண்டும், இந்தியா விடுதலை பெற வேண்டும். அது இயல்பாக எவனுக்கும், எந்த நாட்டவனுக்கும் வரும். என் நாடு அடிமைப்படக்கூடாது, சுதந்திரம் பெற வேண்டும். இப்பொழுது கூட பாருங்கள், இந்தியாவிலே தேசபக்தி என்று ஒன்று இருக்கிறதா, ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்று எல்லோருமே கவலைப்படுவார்கள். எனக்கும் அந்த கவலை இருக்கிறது. ஆனால் நாளைக்கு ஏதாவது நம்முடைய அண்டை நாடு பல இருக்கிறது, எல்லையை ஒட்டி ஏதாவது ஒரு நாடு இந்தியா மீது படையெடுத்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு செய்தி தொலைக்காட்சியில் பத்திரிகையில் இருந்த மறுநாள் இந்தியாவுடைய பிரதமர், நம்ம இந்த போரை சந்திப்பதற்கு விமானங்கள் வாங்குவதற்கு, கப்பல் வாங்குவதற்கு, குண்டு வாங்குவதற்கு பணம் வேண்டும், மக்களே நிதி தாருங்கள் என்றால் பெண்கள் நகைகளை கலட்டி கொடுப்பார். கல்லூரி மாணவர்கள் வரிசையாக நின்று ரத்த தானம் செய்வார்கள். இந்த வேடிக்கை நீங்கள் பார்க்கலாம். இது 1962 நடந்தது. இப்பொழுது பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடைபெற்ற சண்டையின் போதும் நடந்தது. ஆக தேசபக்தி என்பது அது ஏதோ ஒரு மனித உணர்வு. அது ஆபத்து என்று சொன்ன உடனே கட்சியை மறந்து விடுவார்கள், ஜாதியை மறந்து விடுவார்கள், மதம் மறந்து விடுவார்கள். ரத்த தானம் செய்வான், நகையை கொடுப்பான், பணம் கொடுப்பான். அந்த 4 நாளைக்கு வெற்றி பெற்று முடிந்தவுடன் வேட்டு போட்டு விட்டு. இது இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லட்சிய வேட்கையை உண்டு பண்ண வேண்டும். பொது உடைமை லட்சியம், இந்த நாட்டை மாற்றி அந்த பொது உடைமை லட்சியத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் சோவியத் யூனியனை பார்க்கிறார்கள், சீனாவை பார்க்கிறார்கள், கியூபாவை பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் பல பேர் குவேரா படத்தை தான் நெஞ்சிலே போட்டு நடப்பார்கள். நானே பார்த்து வியப்படைந்திருக்கிறேன். நான் ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தேன். எனக்கு முன்னால் உட்கார்ந்த 300 மாணவர்களும் குவேரா படத்தை போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். டே அப்பா, ஒரே குவேராக்களாகவே நம்முடைய கூட்டத்தை கேட்க வந்திருக்கிறார் என்று மகிழ்ந்து போனேன். பிறகு முடிந்த பிறகு அவரோடு பேசினேன். இந்த படம் நன்றாக இருக்கிறதாகவே போட்டிருக்கிறேன் என்று. என் நண்பன் போட்டிருக்கிறான், ஆகவே நான் போட்டிருக்கிறேன் என்றார். விவரம் கூட தெரியாமல் அதை ஒரு அழகு படம் நினைத்து போட்டவனும் உண்டு, தெரிந்து போட்டவர்களும் இருக்கிறார். இளைஞர்களை அந்த மாதிரி கொண்டு வர வைக்க வேண்டுமென்றால் இந்த செய்திகள் போக வேண்டும். இன்றுள்ள நிலையை மாற்றி இந்தியாவை வலிமையுள்ள வளமையான ஒரு நாடாக மாற்ற வேண்டுமானால், சமுதாய கேடுகளை போக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த கட்சிக்கு வாருங்கள் அல்லது இந்த லட்சியத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் முதலில் அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த சொல்லும் சக்தியை, அதாவது கேரி த மெசேஜ் டு த பீப்புள், கன்வே, அதை கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் பெறவில்லை. அதனிடம் ஊடகமும் இல்லை, இளைஞர்களை போய் தொடவும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற கூட்டங்களுக்கு அவர்கள் வருவதும் இல்லை. தமிழகத்தில் நிலத்தடி நீரும் 10 வருடங்களில் காணாமல் போய்விடும் போல இருக்கிறது, மணலும் காணாமல் போய்விடும் போல இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இயற்கை வளம் இப்படி நம்ம ஓவராக பயன்படுத்துறது பண்ணிட்டு இருக்கும் பொழுது மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படும் மணலையாவது விற்கப்படும் மணலையாவது தடுத்து நிறுத்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது செய்யலாம் இல்லையா? நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அது ஒரு ஊடகத்தை சேர்ந்து இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். ஆற்று மணலை காப்பாற்றுவதற்காகவே தடுப்பதற்காகவே பல போராட்டங்களை நடத்தி கடைசியில் எங்கள் கட்சியினுடைய தோழர் நல்லகண்ணு தான் நீதிமன்றத்திலே வழக்கு ஆடி அவரே நான் வாதாட வேண்டும் என்று கேட்டார். அவர் உடனே மதுரையில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. தானே நின்று வாதாடினார். நீதிமன்றம் அவர் வாதாடிய பல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இதனை முறைப்படுத்துங்கள், ஆற்று மணலையே அள்ளாதே என்று முழுமையாக தடுக்க முடியாது, ஏனென்றால் அது கட்டுமானத்துக்கு தேவைப்படுகிறது. எனவே ஆற்றை கெடுத்து விடாமல்
அடியில் உள்ள ஊற்றும் கெடுத்து விடாமல், கரைகளையும் உடைத்து விடாமல் அந்த மணலை அளவோடு அளப்பதற்கு புத்தியை பயன்படுத்துங்கள். பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தி எல்லா நதிகளையும் கெடுத்து விடாதீர்கள் என்பதுதான் நீதிமன்றம் கொடுத்த நல்ல தீர்ப்பு. அதை அமல்படுத்தவில்லை. அதே போல தடை சட்டம் நீங்கள் சொன்னது இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது, நாடுபுறாவிலும் இருக்கிறது. ஆச்சரியம் தெரியுமா? கேரளாவிலே போய் ஒரு சாக்கு மணலை அள்ளிக்கொண்டு நாம் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. லாரி அல்ல, ஒரு சாக்கில், ஒரு சாக்கு, ஒரு சிமெண்ட் சாக்கு நிறைய மணலை அள்ளிக்கொண்டு எவனாவது ஒரு தமிழன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டால் நான் பரிசு தருகிறேன். மணலையே அள்ள விட மாட்டான், காவல்துறை அல்ல, மக்களே விட மாட்டார்கள். ஆனால் 2 காரணம் சொல்கிறார்கள். அந்த கேரளாவில் ஓடுகிற ஆற்று மணல் கட்டிடத்திற்கு அவ்வளவு பயன்படாதான், என்ஜினியர் சொல்கிறார், எனக்கு தெரியவில்லை. அதே போல நான் இப்பொழுது மணல் நெருக்கடி வந்த உடனே ஒரு கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்க கட்சி அலுவலகம், ஆந்திராவிலிருந்து மணலை அனுப்புகிறேன் என்று சிலர் சொன்னார்கள். ஏன் நம்முடைய கட்டுமான ஒப்பந்தக்காரர் என்ஜினியர் முற்றாக மறுத்துவிட்டார், அது மணலே அல்ல. ஆக ஆச்சரியம் என்ன, நல்ல மணல் என்பது தமிழ்நாட்டு மணலாகத்தான் இருக்கிறது. எனவே எல்லோரும் இவர் பக்கத்தில் இருப்பவர்களும் அள்ளிக்கொண்டு போகிறார்கள். எனவே இதிலே ஒரு நுட்பமும் இருக்கிறது, சிறப்பும். where there is gold there is danger, where there is beauty there is danger. இது கிரேக்க பழமொழி. எங்கு அழகு இருக்கிறதோ அதற்கு ஆபத்தும் இருக்கிறது, எங்கு தங்கம் இருக்கிறதோ நிச்சயமாக திருடன் கண்ணிலே படப்போகிறது என்று ஒரு கிரேக்க பழமொழி உண்டு. நம்முடைய மணல் அரிய மணலாக தெரிகிறது, வேறு எந்த மணலையும் விட இதுதான் கட்டுமானத்திற்கு சிறந்த மணல் என்று என்ஜினியர் சொல்கிறார். எனவே அது போகிறது, இதை கொஞ்சம் முறைப்படுத்த வேண்டும், பக்கத்து மாநிலங்களுக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும். கேரளாவுக்கு தான் கடத்தப்பட்டு வருகிறது, அது தடுக்கப்பட்டு விட்டால் போதும். நீங்களும் மார்க்சிஸ்டும் இரட்டை குதிரைகளாக சவாரி செய்தீர்கள். இப்போது வெவ்வேறு பக்கம் திரும்பி பார்த்து போறீங்களா, என்ன ஆச்சு? வெவ்வேறு பார்க்க பலவற்றில் இணைந்து தான் செயல் செய்கிறோம். சமீபத்தில் கூட 2 பேரும் சேர்ந்து தான் கருத்தரங்கம் நடத்தினோம், 2 பேரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். மேதனங்களை எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம். தேர்தல்களிலும் பொதுவாக போட்டி, ஒன்றோடு ஒன்று போட்டி இல்லாமல் பார்த்து கொண்டு வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். ஆனால் அணுகுமுறையில் பல வேறுபாடுகள் வருகிறது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் பல விஷயங்களில் எங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வருகிறது. அந்த அணுகுமுறையில் வருகிற பொழுது, அப்ரோச், ஆட்டிடியூட் என்று வருகிற பொழுது, அது தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இந்த ஜாதிகளில் வருகிற மோதுதல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி இருக்கலாம், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கலாம். இதிலே அவருடைய அணுகுமுறையும் எங்கள் அணுகுமுறையும் மிகவும் வேறுபடுகிறது. அந்த வேறுபாடு மக்களுக்கு பலமாக தெரிகிறது. ஆனால் நாங்கள் இது வித்தியாசமே ஒழிய முரண்பாடல்ல. விவசாய நிலங்களை பிளாட் போட்டு விற்பதுங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது. அதற்கு முறையான சட்டம் கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்க விரும்புகிறீங்க? கட்டுப்படியான விலை கட்டாயம் இந்தியாபுராவில் நினைக்கப்படும். அந்த மத்திய சர்க்கார் தான், மாநில அரசினால் செய்ய முடியாது. மத்திய அரசு தான். ஏன்னா இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு மத்திய அரசு தான் அத்தகைய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இடைவிடா முயற்சிக்கிறோம். இப்பொழுதுள்ள மத்திய அரசு எந்த நல்ல காரியத்தையும் செய்யாது. மின்சார தட்டுப்பாடு எப்பொழுது நீங்கும்? இந்த மின்சார தட்டுப்பாடு என்பது கடந்த 20 வருடங்களாக நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், பழையபடி அனைத்து இந்த அண்ணாதிரம், இருவருமே வளர்ந்து வருகிற இந்த மின்சார தேவையை கணக்கிட்டு அதற்கு ஈடு கொடுக்க நம்முடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று பல சிறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்க வேண்டும். உதாரணமாக தமிழ்நாட்டில் இப்பொழுது நீர்வழி மின்சாரத்துக்கு வழி இல்லை. இருக்கிற 2-3 நீர்வழி தானே வரும். பிறகு எங்கே மலையும் இல்லை, நீர்வீழ்ச்சியும் இல்லை. அதற்கு அடுத்து வரக்கூடியது அணு மின் நிலையம். அது பெரிய சர்ச்சையில் இருக்கிறது. அது உடனடியாக வரக்கூடியதும் அல்ல, அதிக விலை கொடுத்து கட்ட வேண்டி இருக்கிறது, அதிக நுட்பம், மக்களுக்கும் பயம் இருக்கிறது. ஆக அனல் மின்சாரம் தான் தமிழ்நாட்டின் இன்றைய சிக்கலை தீர்ப்பதற்கு உதவும். அதற்கு நிலக்கரி வேண்டும். கருப்பு நிலக்கரி தமிழ்நாட்டில் இல்லை, இறக்குமதி தான் செய்ய வேண்டும், அல்லது இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வர வேண்டும். அது வருகிற பொழுது மத்திய சர்க்காரின் உதவி தேவைப்படுகிறது. இந்தியாவிலே ஒரு பெரிய வேடிக்கை, 6 மாநிலங்களிலே மின்சாரம் உபரியாக இருக்கிறது. மிஞ்சுகிற மின்சாரத்தை ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு அரசு, மத்திய அரசு இல்லாத மாநிலத்திற்கு கடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? மின்சாரத்தை லாரியில் ஏற்றி கொண்டு வர முடியாது, ரயிலில் பெட்டியில் கொண்டு வர முடியாது. அது ஒரு பொருள் அல்ல, கம்பி வழியில் வருகிற ஒரு சக்தி. அது ஆபத்தான சக்தி. பத்திரமாக கொண்டு வரவில்லை, தொட்டவன் செத்தான். எனவே அது கம்பி வழி வர வேண்டும். இந்த மின் கடத்தி, இந்த கம்பியை எத்தனை வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மின் உற்பத்தி செய்யவில்லை என்று வேணா குறை சொல்லலாம். உற்பத்தி செய்ததை கொண்டு போவதற்கு ஒரு கம்பி போடு, வழி போடு,
அதே போல இந்தியாவில் தான் இந்த கம்பி வழியிலே போகிற மின்சாரத்திலேயே கசிவு லைன் லாஸ் என்பார், வீணாக போகிற மின்சாரம் என்பார். இது நம் மாநிலத்திலே தான் 19 விழுக்காடு. அதாவது 100 இட்லி சுட்டால் 19 இட்லி செவனு சாப்பிட முடியாது, தூக்கி என்பது போல எவ்வளவு இழிவு. அதே போல இந்த மின்சாரம் காலியாகிறது. இதற்கெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? இடையிலே டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கடி வைத்தால் இந்த இவ்வளவு தூரம் கழிவு வராது. 2 திருட்டு வேறு என்கிறார். எங்கிருந்து திருட முடியும்? மின்சாரத்தை போய் எவனா தொட்டு திருட முடியுமா? எவன் தொழிற்சாலை வைத்திருக்கிறான் அவன் தானே திருட முடியும். அவன் திருடுகிறான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த மின் வாரியத்தில் உள்ள அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு இந்த இடத்திற்கு இவ்வளவு மின்சாரம் கொடுக்கப்பட்டது, எங்கே போனது என்பது தெரியாதா? கூட்டு திருட்டு செய்கிறார்கள். வருகிறவர்கள் யாரும் அதை தடுப்பதும் இல்லை, லைன் லாஸை குறைப்பது இல்லை, புதிய மின்சாரம் உற்பத்தி செய்யவில்லை. எங்கிருந்தோ நிலக்கரி வாங்கினா அதில் ஒரு 1000 கதை இருக்கு. அதையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நேரமாகிவிடும். வாங்குவதிலே அதில் ஒரு தூத்துக்குடியிலே வந்து இறங்குகிற கப்பலில் சென்னையில் இருக்கிறது, 800 ஒரு துறைமுகம் இருக்குது, இங்கேருந்து இறக்க வேண்டியதானே. இறக்கி இங்கிருந்து ரயிலில் மேட்டூர் நேராக ரயில் இருக்கிறது, மேட்டூருக்கு ரயில் இருக்கிறது, நேராக அதில் ஏற்றினால் குட்ஸ் கொண்டு போய் இறக்கி விட போகிறார். தூத்துக்குடியில் இறக்கி லாரியில் கொண்டு போகிறார். எத்தனை வருடம் என்ன என்று கேட்டால் ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது, ஒப்பந்தத்தை மீற முடியாது, கட்டுப்பட்டிருக்கிறோம். ஏன்னா திருடுவதற்காக ஒப்பந்தம் போடுகிறோம், திருடனோட ஒப்பந்தம் போடுகிறோம். இது மாதிரிப்பட்ட காரியங்களில் உரிய கவனம் செலுத்தி சவுக்கு எடுத்துக்கொண்டு நடத்தி இருந்திருந்தால் இந்த நெருக்கடி இன்றைக்கு வந்திருக்காது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இந்த நெருக்கடி இவ்வளவு பெரிதாக முற்றியதற்கு காரணம், நாம் இந்த அந்நிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளை வரவேற்கிறோமா? கொஞ்சம் சக்திக்கும் அதிகமாக நிறைய வரவேற்று விட்டோம். மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்துவிட்டன. சென்னையை சுற்றி மாமல்லபுரம் வரை போய்விட்டது, இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி வரை போய்விட்டது, இந்த பக்கம் வேலூர் வரையில் தொழிற்சாலைகள் போய்விட்டது. எவனாவது சுற்றி பார்த்தால் தான் தெரியும் தொழிற்சாலைகள். இதில் மிகப்பெரிய ஃபோர்ட், ஹுண்டாய் எல்லாம் மிகப்பெரிய கம்பெனி பெரியவங்க, அவர்களுக்கெல்லாம் மின்சாரம் தடையின்றி வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் இருக்கிறது. அவர்களுக்கு வழங்கியது போக மிச்சம் இருப்பதைத்தான் நாம் அனைவரும் பங்கிட வேண்டி இருக்கிறது. பங்கிடுகிற போது வெட்டத்தான் வேண்டி இருக்கிறது. கூடன்குளத்தோட அணு உலை மக்கள் போராட்டங்களை வந்து நீங்கள் அதை எதிர்க்கிறதுக்கான என்ன சிறப்பு காரணம் ஏதாவது இருக்கா? நீங்கள் அதை கட்டுவது மத்திய அரசு, கட்டும்படி கேட்டது மாநில அரசு. நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிறீர்கள். எந்த இடத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம்? அது கட்டும்படி வந்தபோது நாங்கள் எதிர்த்தோமா? மத்திய அரசு கட்ட தேர்ந்தெடுத்தது, நாங்கள் மத்திய ஆட்சியில் இல்லை. மாநில அரசு அது எங்களுக்குத்தான் வேண்டும், எங்கள் தமிழ்நாட்டில் தான் கட்ட வேண்டும் என்று கேட்டது. அப்பொழுது யார் முதலமைச்சர்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இது கூட தெரியாதா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஏன் வேண்டும் என்று கேட்டார், மின்சாரம் வேண்டும் ஆகவே போட்டேன் என்பார். அதுதான் உண்மை. அதை அன்று தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் கட்சிகள் யாராவது எதிர்த்தார்களா? அனைவரும் வரவேற்றார்கள். எதிர்கட்சி அத்தனை பேரும் மின்சாரத்துக்கு வருது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு வருகிறது, 6 உலைகள் வருகிறது, 6000 மெகாவாட் என்று சொன்னவுடன் விழா கொண்டாடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே பாண்டியன் எதிர்க்கிறான். நான் அந்த ஒப்பந்தம் போட்ட பொழுதும் எனக்கு தெரியாது, அந்த எந்த இடத்தில் கட்டுகிறாள் என்பதும் தெரியாது. இப்பொழுது இதற்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. நான் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு மாநில செயலாளர் என்ற முறையில் கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதைத்தான் சொல்ல முடியும். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார். என்ன தீர்மானம்? உங்கள் அனைவருக்கும் தெரியுமல்லவா? கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் அந்த முதல் யூனிட், ஒரு யூனிட் 1000 மெகாவாட் எங்களுக்கு நெருக்கடி இருப்பதால் அது 4 மாநிலத்துக்கு போகணும். கர்நாடகம், ஆந்திரா, புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாட்டுக்கு சேர்ந்து வரும். இப்போ எங்களுக்கு நெருக்கடி அதிகம், ஏற்கனவே 16 மணி நேரம் 18 மணி நேரம் கிராமங்களில் ஊரா இருக்குது. கோவை, திருப்பூர்லாம் தொழிற்சாலைகள் ஊற மூடி அழுது எல்லாரும் வீட்டை விற்றுக்கிட்டு இருக்கிறான். பாவை எல்லாரும் வேலை இழந்து தொழிலாளி கதறிக்கிட்டு இருக்கிறான். மின்சாரம் வேணும் வேணும் வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்கா? இதனால் சட்டசபையில் தீர்மானம் வந்தபோது என்ன பண்ணாங்க? இப்போ ஆளுங்கட்சி எது? அதிமுக. அதனுடைய பிரதான எதிர்கட்சி எது? திமுக. இவர் கிழக்குன்னு சொன்னார்னா அதை கிழக்குன்னு ஏற்றுக்கிற மாட்டாங்க. இல்லை அது தெற்குன்னுவாங்க. திசையை கூட ஒப்புக்கொள்ள மாட்டாங்க ஒன்றுக்கு ஒன்று, இல்லையா? நாங்கள் அந்த மாதிரி பின்பற்றவங்க இல்லை. அப்புறம் காங்கிரஸ் இந்த மாநில ஆட்சிக்கும் மத்திய ஆட்சிக்கும் இடையில தினம் கடித சண்டை நடக்குதா? நடக்குது. அவங்க யாராவது இதை இந்த தீர்மானம் வந்தபோது கூடங்குளமாவது மின்சாரமாவது, கூடங்குளத்தில் மின்சாரம் வந்தால் மக்கள் செத்து போயிடுவாங்க, அதனால கூடங்குளத்தில் மின்சாரமே உற்பத்தி பண்ணக்கூடாது. அப்புறம் அதில் போய் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் தானே சரி. திமுக ஏன் ஆதரித்தது? எதிர்ப்பின்றி. அதுவும் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த தீர்மானத்தை எப்படி ஆதரித்தார்கள்? காங்கிரஸ் எப்படி ஆதரித்தது? சரி, அந்த சட்டசபையில் 234 பேரில் யாராவது எதிர்த்தார்களா? நான் சட்டசபையில் இல்லை. என் கட்சியின் உறுப்பினர்கள் கேட்கிறார்கள், மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் கேட்கிறார்கள், ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்று.
எங்கள் கட்சிக்கு ஒரு வரலாறு. அது தொடங்குகிற பொழுது நம் கட்சி அப்பொழுது இருந்தது. சட்டசபைக்குள்ள இருந்திருக்காங்களே மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏ, இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ. எனக்கு நினைவில்லை. எப்போ அது தொடங்கின போது என்ன சொல்லியிருக்கோம், படித்து பழைய வரலாற்று எடுத்து பார்த்தா வரவேற்று இருக்கிறார். வரவேற்றதோடு மட்டுமல்ல, விரைவில் நிறைவேற்ற வேண்டும் வற்புறுத்தி இருக்கிறார். அப்புறம் எப்படி இப்போ எதிர்க்க முடியும்? நடுன்னு சொல்லிவிட்டு இப்போ வெட்டுன்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியாதுப்பா, மற்றவங்க சொல்லலாம். இன்னொரு சிக்கல் என்ன, நான் ஒரு அகில இந்திய கட்சியின் பிரதிநிதி. இதை மட்டும் மூடணுமா, இந்தியா புறாவுக்கு மூடணுமான்னு கேட்பாங்க. ஏன்னா இந்தியா புறாவில் ஒரு 11 அணு மின் நிலையங்கள் இருக்கிறது. எனவே ஆபத்து என்றால் ஆபத்து இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. அதிலே எனக்கு மாறுபாடு. உலகம் முழுமையில் நம்முடைய விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவிக்கிறார்கள், என்னை விட மேதைகள் அறிவிக்கிறார்கள், மனித குலத்தின் நம்பிக்கையுள்ளவர். எனக்கும் அந்த அச்சம் இருக்கிறது. ஆனால் கட்சியின் வரலாறு படி அதில் வரவேற்று இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி வரவேற்று, திமுக வரவேற்று. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் யாராவது எதிர்த்திருக்கிறார்களா? இப்பொழுதாவது எதிர்க்கிறார்களா? ஆனால் தனித்து எடுத்து பாண்டியன் எதிர்க்கிறான். நான் தான் கட்ட சொல்வது மாதிரியும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அதை மூடிவிட வேண்டும் என்று நான் சொன்னால் இந்திய அரசு ஒப்புக்கொள்ள தயாரா? மூடிவிடுங்கள், அந்த பணத்தை இந்த சூரிய ஒளிக்காக எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுத்துடும், அவர் வீட்டுக்கு கூரையிலே போடட்டும், இந்த மின்சார வெட்டே போய்விடட்டும் என்று சொல்ல நான் தயங்க மாட்டேன். முடியுமா? என்னால் தடை செய்யவும் முடியாது, என்னால் திற என்றும் சொல்ல முடியாது. இப்பொழுது அது நிச்சய நீதிமன்றத்தில் இருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம் அதை தீர்ப்பு வழங்கட்டும். நீங்கள் அதிமுக தலைமையுடன் நெருக்கமாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய தொண்டர்கள் ஒரு சில பேர் சிபிஎம்முக்கு தாவுனாங்கன்னு சொல்றாங்களே, அது மன்னிக்கணும். அது கட்சியில் ஒரு மாநில குழு என்று இருக்கிறது. அதில் 130 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் எந்த கட்சிக்கு ஆதரவு, என்ன முடிவு, போராட்டம் என்பதை முடிவு செய்வார்கள். தனி மனிதன் முடிவு செய்வதற்கு இந்த கட்சியில் எதுவுமே இல்லை. எனவே நெருக்கம், விரிவு பேச்சுக்கே இடமில்லை. அப்படி ஒரு நெருக்கமும் இல்லை. இந்த அரசியல் கட்சியாகத்தான் இயங்குகிறோம். சிலர் மார்க்சிஸ்ட் கட்சி போய்விட்டார்கள் என்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற கணக்கு தெரியாது. ஏனென்றால் என்னுடைய கொள்கையை பொறுத்தவரை என் வலது பையிலிருந்து எடுத்து இடது பையிலே வைத்தால் அது வரவா? ஒரு 200 ரூபாய் நோட்டு வைத்திருக்கிறேன், அதை எடுத்து நான் இடது பக்கத்தில் தெரிவேன். வலது பக்கத்தில் இடது பக்கத்துக்கு 200 ரூபாய் வந்தது, வரவு, நான் பணக்காரனாய் விட்டேன்னு சொல்லலாமா? இடதுசாரி கட்சி இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு மாறுகிறான், அந்த இடத்துல இந்த இடத்துக்கு மாறுகிறான். இது இடதுசாரி இயக்கத்திற்கு நட்டமும் அல்ல, லாபமும் அல்ல. கட்சியின் அலுவலகத்தை 29 வருடங்களாக மாவட்ட செயலாளராக இருந்த ஒரு ஆள் எங்களுக்கு சொல்லாமல் 2011ஆம் வருடம் ஒரு அறக்கட்டளை சொத்தாக மாற்றி சில நபர்கள் பெயரில் கட்சி கொடி கம்பத்தையும் வெட்டி பெயர் பலகையும் எடுத்துவிட்டு இது என் சொத்து என்று ஆக்கியிருக்கிறான் என்றால் அவனை நான் கம்யூனிஸ்ட் என்று ஒப்புக்கொள்ள சொல்கிறீர்களா? எங்கள் கட்சி முன்னை விட பலமாக இருக்கிறது, பரவாதிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலக தமிழர் மத்தியில் நம்பிக்கை பெற்ற ஒரே கட்சியாக நானும் என் கட்சியும் இருக்கிறோம். தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் அதீத ஆதரவு தருவது உங்கள் கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றது உண்மை? தளி எம்எல்ஏ மீது ஒரு குற்றச்சாட்டு, அவர் ஒரு அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்கள் ஒரு முதல் அறிக்கை புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் அடிப்படையிலேயே அவர் தூண்டுதலின் பேரில் அல்லது அவரது ஆதரவால் தான் இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் என்பது அவரது புகார். காவல்துறை என்ன சொல்கிறது? புகாரிலே இருக்கிற போது நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும், விசாரிப்போம், புலன் விசாரணை நடத்தி இவரை நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்று. இது சட்டப்படி இந்தியாவில் இருக்கிற முறைப்படி செய்கிறார். இதுவரையில் எங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தகராறும் இல்லை. ஆனால் அந்த மாவட்டம் முழுமையிலும் உள்ள பெண்கள் பலரை அடித்து காவல்துறைக்கு இழுத்து சென்று 3 நாட்கள் 4 நாட்கள் காவல் நிலையத்திலே வைத்து மானபங்கப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் இந்த தொலைக்காட்சியில் சொல்ல விரும்பவில்லை. தமிழகத்துக்கு அவமானம். இந்த சந்தனக்கட்டை வீரப்பனை தேடப் போனவர்கள் அந்த பெண்களுக்கு எவ்வளவு கொடுமைகளை செய்தால் அதே கொடுமைகளை ஹோசூரிலே செய்தார்கள், கிருஷ்ணகிரியிலே செய்தார்கள். அதெல்லாம் பொறுத்து கொண்டோம். 10 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கிறார். இந்த வழக்கு வருவதற்கு முன்பு ஏதாவது ஒரு வழக்கு அவர்கள் மீது உண்டா? ஒரு புகார் உண்டா? இப்பொழுது 90 புகார் வந்து விட்டதாக சொல்கிறார். அதில் மிகப்பெரிய வேடிக்கை, ஒரு 27 வருடங்களுக்கு முன்னாலே நடைபெற்ற ஒரு படுகொலையில் இவர் பங்கெடுத்ததாக எழுதியிருக்கிறார். அவர் அப்பொழுது பையன். எனவே அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம். 32 வயது வரை ஒரு மனிதன் கம்யூனிஸ்டாக இல்லைன்னா அவனுக்கு இதயமே இல்லை என்பார்கள். 32 வயதுக்கு பின்னரும் ஒரு கம்யூனிஸ்டாக அது பர்டிகுலர் பர்சன் இருந்தாங்கன்னா அவருக்கு மூளையே இல்லைம்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த கடைசியாக சொன்ன வார்த்தையை நான் சொன்னேன்னா வருத்தப்படுவாங்க. இப்படி சொல்லுகிறவர்களுக்கு மூளையே இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம்.
அது சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள், தவறு. பொது உடைமை கருத்து என்பது ஏதோ மார்க்ஸுக்கு பிறகு நான் என்னை போன்றவர்கள் கத்துகிற விஷயம் அல்ல. வள்ளுவப் பெருந்தகையே சொல்லியிருக்கிறார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எனவே பகுத்துண்டு வாழ்வது என்பது வள்ளுவனாலேயே அங்கீகரிக்கப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி, இந்த வேறுபாடு ஏன் வந்தது என்பதை விளக்குவதுதான் மார்க்சியம். சமமாக வாழக்கூடாது அப்படி அவன் 30 வயசு பிறகு சொன்னால் முட்டாள். அந்த முதியவருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், வணக்கம்.